பிஸ் அடே சூப்பர் ஸ்டார்ட் கரரா பிரணவ். நம்ம அகோபுரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஜீப் ரைடு தான் ஃபேமஸ்ஸு. ஜீப் ரைடில் தான் வந்து ஒரு கோயிலையும் சுற்றி பார்க்குறதுன்றது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம். இங்கே வந்து இந்த ஜீப்பை தள்ளி விட்ட தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து தள்ளி விட்டு இப்போ ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். ஒரு ஜீப்புக்கு வந்து கட்டணமாக 3500 வரைக்கும் வாங்குறாங்களாமா. ஸோ ரொம்ப பேசி 3400 பேசி ஒரு 7 to 8 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து பயணத்தை ஆரம்பித்தோம். ஒரு ஆள் தான் முன்னாடி உட்கார முடியுமா? ஒரு ஆள் தான் உட்காரணுமா? வேறு பக்கம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம ஜீப்பு பக்கத்தில் வந்ததுனால நமக்கு வந்து ஜீப்பில் வந்து பின்னாடி உட்கார்றதுக்கு தான் வந்து எல்லோரும் இடம் கொடுத்தாங்க. ஏன்னா முன்னாடி எல்லோரும் ஃபில் பண்ணிட்டாங்க உட்கார்ற இடம். ஸோ நம்ம ஜீப்பில் பின்னாடி உட்காந்து இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த மலைகளில் இருக்கக்கூடிய 9 நவநரசிம்மர் கோவில்களையுமே வந்து மேப்பாக ரெடி பண்ணி கோவிலில் வச்சுருந்தாங்க. அந்த சின்ன பதிவை பார்த்துட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். வந்து மெயின் கோவில் ரெண்டாவது நம்பர் அகோபுர கோவில் அதுதான். அதாவது இந்த இது வந்து கோவில் இந்த ரெண்டாம் நம்பர் கோவில் இந்த கோவில் தான் இருக்கும். அகோபுரம் கீழே இருக்கக்கூடிய கோவில். ஸோ நம்ம அடுத்து வந்து 9 இடத்தையும் வந்து தரிசனத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து போகிற வழியில் வந்து ஜுவால நரசிம்மர் ஃபஸ்ட்டு வருவாமா. அதாவது ரெண்டாவது பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு கோயில் வந்து இப்போவே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஜுவால நரசிம்மர் வந்து போகக்கூடிய வழியில் வரலாமா. ஸோ அந்த ஜுவால நரசிம்மர் வந்து இப்படி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து மலர நரசிம்மர், குரோத நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மர், நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், அப்புறம் சத்ரவதா நரசிம்மர். அடுத்து வந்து பாவன நரசிம்மர் வந்து பாவனா ஹில்ஸ் ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது. அது வந்து பாவனா ஹில்ஸ். இந்த பாவனா ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. உக்ரஸ்தம்பம், பாவனாசிவம், பிரகலாத துர்கா, பிரகலாத டெம்பிள், இந்த மாதிரி வந்து ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மொத்தமாக ஒவ்வொரு கவர் பண்ணாலுமே ஒவ்வொரு வந்து 4 பிரிவாக வந்து கோவிலை வந்து வகைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கோவில் தேவஸ்தானத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கக்கூடிய மேப்பு. ஸோ இதன் மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு கோவிலையும் பேசிக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில் வந்து 2 வீலரை வந்து எல்லா டைமும் அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. ஆனால் இந்த மாதிரி ஜீப்பு கார்கள்லாம் வந்து பரிசோதித்து அனுமதிக்கப்படக்கூடிய செக் போஸ்ட் பகுதி இதுதான். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், புலிகள் வந்து இந்த பகுதியில் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. போகிற வழியில் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம வந்து பயணத்தை தொடர்ந்தோம். இந்த செக் போஸ்ட்டில் உள்ள நுழைஞ்சு தான் நம்ம வந்து அடுத்து அந்த பாவன நரசிம்மர் கோவிலுக்கு வந்து சென்றடையக்கூடிய வழிகள் எல்லாமே வந்து ரொம்பவும் வந்து முட்புதர்களாகவும் அந்த மாதிரி ஒரு சில செம்மண் சுவடுகளாகவுமே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆந்திர பிரதேசம் பஸ்ஸில் வந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தாலுமே குறிப்பிட்ட இடத்தோடு நிறுத்தி விடுவாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பஸ்ஸிலலாம் போக முடியாது. டிராக்டரோ இல்லை இந்த மாதிரி ஜீப்போ இதை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம மேலே போகணும். இங்கே அகோபிலத்தில் 9 கோவில்கள் இருந்தாலும் 9 கோவில்களையுமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கோயில்களும் குறிப்பிட்ட தூரத்துலையும் குறிப்பிட்ட இடத்துலையும் இருக்கிறதுனால போயிட்டு வர்றது சிரமம். தனித்தனியாக வந்து வண்டி பிடிச்சி போகிறதுன்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். மலைப்பாதைகள்லாம் எல்லா இடத்துலையும் நார்மலாகவே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சில காரணங்கள்னால நம்ம வந்து 2 கோயிலில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாவன நரசிம்மர் கோயிலை பிளான் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ஜீப்புக்கும் இன்னொரு ஜீப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி பாருங்கள். இப்போ வர்ற ஜீப்பு கிராஸ் ஆகும்போது நமக்கே ஜர்க் ஆகும். பக்கத்தில் வந்துட்டு போகும். நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் வந்து தண்ணியும் சேருமா கலந்த கலவையாக மண் இருந்துச்சு. நம்ம கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி மண் இருக்குமான்னு கேட்டால் இங்கே மழையும் வந்து எப்போ வேணால் பெய்யும். அதனால் வந்து மழை காலம் இந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போ போனாலுமே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறதுன்றது வந்து ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்குன்னாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே போனோம். கிரிசாமி போகிற வழியில் மெயினான இடம் ஏதாவது வந்தால் காமிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது. போகிற வழியில் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜீப்பே வந்து ஏற முடியாத மாதிரியான ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும். இந்த ஜீப் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சு ஏற முடியாமல். ஸோ அந்த ஜீப்பை வந்து இப்போ பின்னாடி ஏற்றி முன்னாடி ஏற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜீப் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. இதனால் ரொம்ப நேரம் வந்து இந்த மலைப்பகுதிகளில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நம்ம வண்டியும் வந்து நின்றுட்டு இந்த ஜீப்புக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நின்றுருந்தாங்க. ஸோ நம்ம டிரைவர் தான் இறங்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார்.
இப்போ பார்த்தீங்கன்னா திருப்ப வந்து ஜீப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக மேலே ஏற்றுவாங்க. எவ்வளோ வேகமாக டீசல் இன்ஜினை செயல்படுத்தி ஏற்ற முடியுமோ ஏற்றுவாங்க. ஆனால் அதுவும் வந்து ஏற முடியாமல் ஒரு இடத்துல திணறிட்டு நிற்கும். எல்லோரும் திரும்ப சேர்ந்து தள்ளுவாங்க. ஜீப் வந்து ரொம்ப பழைய டயராக இருந்தாலும் இல்லைன்னா வந்து அந்த ஜீப்பில் வந்து அந்த டயரில் அந்த த்ரெட்ஸ் எல்லாம் போயிருந்தாலும் சைடில் வந்து மண் வழுக்கிட்டே ஒரு மாதிரி சக்கரை வந்து சுழட்டி விடும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஜீப் வந்து மேலே போகவே போகாது. இப்போ வந்து அதிகமாக வெயிட்டை வச்சு மேலே ஏற்றுறாங்க. அப்படி இருந்துமே வந்து அந்த ஜீப் வந்து மேலே ஏறல. கிட்டத்தட்ட 10-15 பேர் சைடில் இருந்து தள்ளியுமே வந்து ஏற்ற முடிய மாட்டேங்குது. அந்த முன்னாடி இருக்கிற டிரைவர் வந்து நல்லாவே அந்த இது ப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருந்தார். அதான் ஆக்சிலேட்டரை. அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஜீப் வந்து மேலே ஏறலை. இத்தனைக்கும் வந்து இது டீசல் ஜீப் தானாமா, இருந்தாலுமே இதுவே ஏறலை. அதனால ஒரு சில இந்த மாதிரியான ஒரு சில காரணத்தினால தான் வந்து நமக்கு முன்னாடி அந்த செக் போஸ்ட்டில் வந்து வாகன பரிசோதனை இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு வந்து வாகனத்தை உள்ளே விட்றாங்க. அப்படி பண்ணிட்டு உள்ளே விட்டாலுமே இந்த மாதிரியான சிக்கல்களில் வந்து வண்டி மாட்டிடுது. இப்போ வந்து திரும்பவும் வந்து இந்த ஏற முடியாமல் ஜீப்பை வந்து பின்னாடி இறக்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ வெயிட் அதிகமாக வச்சு ஏற்றி பார்த்தாங்க, ஏறலை. வெயிட் எல்லாம் முழுமையாக உள்ளே இருக்கிற ஆளுங்கள்லாம் இறக்கிட்டு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஜீப்பை கீழே பின்னாடி இறக்குறாங்க. அதாவது முழுமையான இறக்கத்தில் இறக்கிட்டு திரும்பவும் வந்து ஒரேடி ஆக்சிலேட்டர் கொடுத்து மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்காக இப்போ வண்டியை வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து ஆளுங்கள்லாம் இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இறங்கிட்டு இப்போ டிரைவர் வந்து வேகமாக அழுத்திட்டு முன்னாடி கொண்டு போய் இப்போ ஏற்ற ஆரம்பிப்பார். இப்போ பாருங்கள். இவ்வளோ பேர் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இறக்கி விட்டுட்டு திரும்ப வந்து வண்டியை முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நினச்சி போகிறாரு. ஆனால் திரும்பவும் வந்து அதே மாதிரி மாட்டிக்கிச்சு. ஒரு 10-15 பேர் வந்து பின்னாடி இருந்து வண்டியை நவுத்தி மேலே ஏற்றிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே அந்த சக்கரம் மட்டும்தான் சுற்றும். வண்டி வந்து மேலே ஏறவே ஏறாது. ஏன்னா எல்லா பக்கமும் லாக் ஆகிக்கிச்சு வீலெல்லாம். வேறு வழி இல்லாமல் எல்லோரும் தள்ளிகிட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இது வந்து வேடிக்கையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா இருந்தாலும் நாங்களும் போய் ஹெல்ப் பண்ணோம் எல்லா இடத்துலையும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லோரும் வந்து ஒரே ஜீப்பை ஃபோக்கஸ் பண்ணி தள்ளி அதை வந்து மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆளுங்க. ஃபுல்லு டயர் போயிடுச்சு. ஒரு வழியாக எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்து அந்த ஜீப்பை வந்து நான் அந்த பக்கம் போயிட்டு வர்றேன். ஜீப்பை வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏற்றிட்டாங்க. நம்ம வந்து ஃபைனலாக வந்து மேலே ஏற்றும்போது வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் வந்து இவங்க கஷ்டப்பட்டது வந்து ஜீப்பை மேலே ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் பயணங்கள் வந்து தொடங்கி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த காட்டு வழி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். போகிற வழியில் நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன ஆறுகள் கடந்து போகும். வரப்போகிற ஜீப் எல்லாமே கடந்து போகிறோம். அழகாக இருக்கும் அந்த ஏரியா பார்க்குறதுக்கு. நம்மளே பார்க்கலாம், ஜீப்புகள் போக்குவரத்து மட்டும்தான் வந்து இருக்கும். அதே மாதிரி யாருமே வந்து நடந்து போகிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக தான் இந்த பகுதி இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு சில இடத்துல. இந்த அட்வென்ச்சரஸ் எந்த ஜிம்பிள் இருந்தாலும் ஆடிடுச்சு.
இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு இடுக்கில் வந்து மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லை, அதை வந்து நம்ம தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்ல எல்லாரும் இறங்க சொல்ல, ஜென்ஸ் தள்ளுறதுக்கு இறங்க சொல்றாங்க, நம்ம எதுக்கு இறங்கணும்? நாராயணா ஹரே கிருஷ்ணா. ஏறா மேலே, ஏறா மேலே, ஏறு 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 மேலே ஏறு ஏறு, நான் அடுத்து ஏறணும். ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. நம்ம திரும்பவும் வந்து பயணத்தை தொடர்வதற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏறிட்ட திரும்ப பயணத்தை தொடரலாம். உட்கார்றா நான் பார்த்துக்கிறேன். பொறுமையாக ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நம்ம கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கடுத்தது நமக்கு தெரியாமல் இருந்தது, திரும்பவும் வண்டி நிற்கும் நமக்கு தெரியவே இல்லை. ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். நின்றுச்சு வண்டி. திரும்ப நின்ன வண்டியை வந்து கொஞ்சம் அங்கே இருந்த மக்களை வச்சு தேத்தி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஏற்றியாச்சு. அடுத்தது எங்களுக்கு தெரியல, அடுத்த இடத்துல வந்து ஒரு பாட்டு நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், அது பாட்டு நடக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மற்ற டிரைவரும் வந்து சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு டைமும் இந்த பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் வந்த வண்டி. நாங்கள் வந்து இறங்கி வந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டோம். 2-3 டைம் வந்து டிரைவர் வந்து மேலே ஏற்றி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணார். அதாவது நம்ம டிரைவர் மட்டும் இல்லை, நம்ம கூட வேறு வண்டியில் வருவாங்க பார்த்தீங்களா, எல்லா டிரைவரும் சேர்ந்து வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி வந்து அந்த வண்டியை அவ்வளோ சீக்கிரம்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியலை, ஸ்டார்ட்டும் ஆகலை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லெல்லாம் எவ்வளோ இதாக இருக்கும். அந்த கல்லெல்லாம் ஏற்றி ஒரே முட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஏறும்போதே ஸ்டார்டிங் வந்து 4 பேர் சேர்ந்து தள்ளினா இந்த கல்லெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணி வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்து பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து கோயில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு சொன்னதுனால நம்ம நடந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பின்னாடி தானே வந்துட்டு இருக்கு. கிராஸ் பண்ணல. அதான் நம்ம வண்டி எடுத்ததான். அப்ப பின்னாடி தனால 20 வண்டி நிக்கிறது. சூப்பரா இருக்குல்ல? மலை இருக்கு பாருங்கலாம். மலை மலை. அம்மா. நம்ம ஏரோப்ளேன் போயிட்டா அப்படி ஆகுமா? ஏரோப்ளேன் போறேன். ஆனா இங்க தண்ணி கரெக்ட்டா நம்மளால போக முடியாது. இத விட ஆழத்திலே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டா 14 கிலோமீட்டர் டிராவல்ல ஒரு 13 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டோம். அதில் வந்து 1 கிலோமீட்டர் வந்து நம்மளால் அந்த ஜீப் ஏற முடியாதனால நம்ம இப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. காட்டு வழி இதுதான். எழுதி குடிக்கிறது வீடியோ எடுக்கிறப்பவே நினைச்சேன். ஏன் பொளப்பி இப்படி எழுதிய கையில் இந்த கடைக்காரன்ட்டு வாங்கி ஜீகதெல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? அது ஜீகதெல்லாம் இருக்கு. சரி, பாட்டு போ. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்?
வீட்டுக்கு போகலாம். நாங்கள் வீட்டுக்கு போகலாம்ப்பா. அப்பா நாங்கள் வீட்டுக்கு போகலாம்ப்பா. அனுப்புங்க அப்புறம் நாங்க வர லிங்க் நாங்களும் அனுப்பிச்சுக்கிறோம். நாங்களும் இப்படிதான் போனோம். நம்ம இதுக்கு யூடியூப்ல வந்ததே இல்ல. பார்த்து நாங்க எங்க போறோமோ எல்லா இடத்தையும் இப்பதான் கம்பெனில ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவர் எந்த வேலையும் பண்ண விடாம திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுவும் அஹோபிலத்தை மிஸ் பண்ணவே மாட்டேன். பாட்டி கை பிடிக்கும். அப்பா பிடிச்சிப்பா. என்னை பிடிச்சிக்கிறீங்களா? வாங்க. பூரியையும் அஹோபிலத்தையும் சேவ் பண்ண வைப்போம். சிம்மாச்சலமே ஸ்ரீகுர்மமே கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஆள் டிரைவர் வண்டி எடுத்து வந்தார். ஸோ நம்ம வண்டி ஏறினோம். அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கடந்து நம்ம கோயிலை வந்து அடைச்சாச்சு. இதுதான் கோவிலோட மேற்பகுதி. நம்ம வந்து அடைந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடம் வந்து ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம். ஃபுல்லாக சுற்றி எல்லாம் மரமாக இருக்கும். நட்ட நடும் காட்டில் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய பாவட நரசிம்மர் கோவில் கோவில் தான் இது. நம்ம இப்போ இறங்கி போய் அதை பார்க்கலாம். அந்த கோவில் எப்படி இருக்குது. நம்ம போயிட்டு இருக்கும்போது முன்னாடி திக்கி திணறிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஜீப்பு ரொம்பவும் கஷ்டப்பட்டு, அந்த ஜீப் தான் இந்த வெள்ளை கலர் ஜீப்பு. ஸோ இந்த ஜீப் கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஜீப் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு அந்த ஜீப். கோவிலை வந்து ரொம்பவும் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் இல்லை, ரொம்பவும் வந்து காட்டு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு கோவில் அப்படின்றத நினைவுபடுத்தும் விதமாக வந்து இந்த இடமும் அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சத்தமுமே, மனித சத்தத்தை தவிர எந்த சத்தமுமே வந்து இந்த இடத்துல இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தனிமையான இடத்துல வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாவன நரசிம்மர் கோவில். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13-14 கிலோமீட்டர் வந்து அந்த நரசிம்மர் கோவிலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே கீழே இருக்க நரசிம்மர் கோவிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே மேலே ஒரு ஃபால்ஸ் விழுகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வெயில் டயத்தில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு கீழே தான் வந்து நரசிம்மர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அந்த சாலிகிராம நரசிம்மர் வந்து உள்ளே இருக்கிறாரு. ஸோ உள்ளே வந்து பார்க்குறப்போ அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடியே இந்த இடத்துலையே வந்து நம்ம வரக்கூடிய காரு பஸ்ஸில் நம்ம வரக்கூடிய ஜீப்பெல்லாம் வந்து இங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எதுவுமே உள்ளரே என்ட்ரி ஆகவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்டடான ஒரு இடம். இந்த பாருங்களேன், ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அந்தளவு வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்டரான இடம். அதே மாதிரி இதுதான் வந்து கருட கம்பம். ஸோ இன்னும் பேக் சைட்லேருந்து காமிச்சு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடத்த. அதே மாதிரி இன்கேஸ் மழையோ இல்லை வெயிலோ அடித்ததுன்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேறு வழி இல்லை. சின்ன சின்ன கூடாரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா நமக்கு பின்னாடி. இந்த கூடாரத்தில் எங்கேயாவது தங்கிக்க வேண்டியதான். இன்கேஸ் மழையோ இல்லை காற்றோ அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தங்கிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் ப்ரொடெக்டரான இடம். நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏன்னா வந்து அதிகப்படியான ஒரு 4-5 இடத்துல வந்து வண்டி வந்து ஸ்கிட் ஆயிடுச்சு. ஸோ இறங்கி தள்ளிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி அதான் நம்ம வீடியோவே பார்க்கலாம். இப்போ கோயிலை நல்லா முழுமையாக காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஃபால்ஸ் அழகாக விழுந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம இடையில கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம பாவன நதின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த பாவன நதியை தாண்டி இந்த இடத்துல தான் வந்து பாவன நரசிம்மர் கோவில். அழகாக சின்ன கோபுரத்தோட இந்த இவ்வளவு பெரிய காட்டுக்கு இடைப்பட்ட இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து படம் பிடிக்க வந்து தடை விதிக்கப்பட்டது. ஸோ அதனால் நம்ம வெளிப்புறத்தில் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நம்ம கோவிலை முழுமையாக அவரை சுற்றிட்டு வரலாம். ஸோ முன்னாடி முகப்புலையே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அழகான கருட கம்பம். இந்த கருட கம்பத்துக்கு வந்து மஞ்சள் தடவி அழகாக பூ வச்சு சிங்காரிச்சிருந்தாங்க. மலைவாழ் மக்கள் மற்றும் எல்லாரும் வாழக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்பவும் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு விதமான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ
இந்த கோயில் வந்து பராமரிப்பு அப்படின்றது வந்து ஓரளவு பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். இந்த ஜீப் வசதி மட்டும்தான் வந்து இங்கே உள்ளே வரக்கூடியதுனால ரொம்பவும் கஷ்டம். இந்த கோவில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் தீட்டப்பட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுவும் வந்து ஒரு சிறப்பு. ரொம்பவும் வெயிலும் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ நார்மலான வெயிலில் வந்து இருக்கிறதுனால இந்த கோபுரத்தோட அழகு வந்து ரொம்பவும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நரசிம்மரை வழிபட்டால் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய பயம் போகும், அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், குறிப்பாக வந்து தைரியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு வந்து அதீவிதமான சக்தி இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. இங்கேயும் வந்து கோவிலில் வந்து தாயத்து, அப்புறம் ஊசி, பாசி இந்த மாதிரியெல்லாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம கோவிலில் ஐயர் மூலமாக வந்து ஒரு தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வந்து நடைபயணமாக கீழே இறங்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் அங்கே விற்றுட்டு இருந்த ஐட்டம்ஸு. ஸோ ஐயர் மூலமாக நமக்கு பெறப்பட்டது. கோவில் வந்து ரொம்ப சின்னது தான். கீர்த்தி சிறிதானாலும் மூர்த்தி பெரிதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன கோவிலாக இருந்தாலும் அது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அது இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த மாதிரி ஒரு சில அமைதியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஈர்ப்பை தந்துச்சு. அது இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப நேரம் எங்களால் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னாக்கா அடுத்த கோயில் வந்து பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப வேண்டிய கட்டாயத்தின் பேரில் ரொம்பவும் சீக்கிரமாகவே கிளம்புனோம். ஸோ சரி வாங்க சீக்கிரமாக நம்ம வந்த ஜீப்புக்கு போகலாம். நம்ம மலையை விட்டு இப்போ இறங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இறங்கிட்டுருக்கோம். இறங்கும்போது இந்த டிராக்டரில் வந்து மக்கள் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போட்டுட்டு ரொம்பவும் வந்து சுவாரஸ்யமாக கோவிலுக்கு பயணம் பண்ணி வந்துட்டு போகிறாங்க. ரொம்பவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடானது. அதை ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும்.